ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அல்லி கிருஷ்ணமூர்த்தியின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் இறை அருளாலும் குரு அருளாலும் நம்முடைய அன்பு தெய்வம் முருகப்பெருமானுடைய கருணையாலும் நலமுடன் இருப்பீர்கள். இந்த தைப்பூச விரதத்தை பற்றி இப்போ எல்லாரும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம், கேள்விப்பட்டுட்ருக்கோம். காலங்காலமாக ரொம்ப பேர் தைப்பூச விரதம் இருக்கிறதெல்லாம் ஒரு முருகன் மேலே ஒரு பக்தியோடு ரொம்ப அருமையாக செஞ்சிட்டு வராங்கங்க. இதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ யூடியூப் சேனல்லாம் வந்ததுலேருந்து நிறைய ஆன்மீக அன்பர்கள் இந்த ஆன்மீகத்திலே மிகப்பெரிய நல்ல தெளிவையும் நல்ல கருத்துக்களையும் சொல்லக்கூடிய மிக உயர்வான ஆன்மீக சிந்தனையாளர்கள்லாம் நிறைய சொல்லிட்டு வராங்க. எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் பண்ணணும், உங்களால் என்ன முடியுமோ முடிஞ்சதை செய்யுங்க. முருகன் உங்ககிட்டேருந்து உண்மையான பக்தியையும் அவன் மீது நம்ம வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கையையும் உங்களுடைய உறுதியையும் தான் முருகன் பார்க்குறானே தவிர வேறு எதுவும் நம்மக்கிட்டேருந்து முருகன் எதிர்பார்க்கறதில்ல. அதனால் தயவு செஞ்சு முருகன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பக்தியையும் அன்பையும் பாசத்தையும் மட்டும் காட்டுங்க. முருகன்கிட்ட வேண்டுனீங்கன்னா எனக்கு அதை கொடு, இதை கொடு, அவனை போலவே இவனை போலவே, அவனுக்கு மட்டும் அதை கொடுக்குற, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற, இப்படியெல்லாம் போய் முருகன்கிட்ட வேண்டாதீங்க. முருகா 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 அப்படின்னு அடி வயிற்றுலேருந்து அப்படியே அந்த ஓசையானது நெஞ்சு வரையில் கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் சிந்த முருகனை வேண்டி முருகன்கிட்ட என்ன வேண்டணும்? உன்னை என்றும் மறவாத எண்ணம், சிந்தனை, செயல், பேச்சு, நடத்தை எதுவும் வேணும்ப்பா. நீதான் வேணும், நீதான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணான்னு அவன் காலை இறுகி பிடிச்சி அவனை அப்படியே உள்ள முருக நம்ம வேண்டணும்னு சொன்னால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி நிற்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்க, கலியுக தெய்வங்க. இந்த தைப்பூச விரதத்தை பற்றி எல்லாரும் சொல்ல ஏன் நம்மளும் இருக்கக்கூடாது தைப்பூச விரதம் அப்படின்னு தோணுச்சுங்க. நான் இந்த வருஷம்தான் முதல்ல தைப்பூச விரதம் மேற்கொள்கிறேன். எனக்கு 65 வயசாகுது. கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் தைப்பூச விரதமெல்லாம் நான் இருந்தது இல்லைங்க. இப்போல்லாம் யூடியூப் டெக்னாலஜி நிறையா வளர்ந்ததும் யூடியூப்பில் வர நிறைய தகவல்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளும் முருகனுக்கு இந்த வருஷம் விரதம் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய இஷ்ட தெய்வம் விநாயகர்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது எங்கள் குலதெய்வத்திட்டையும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். 3வதாக முருகன்ட்டையும் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டேன்? எப்பா என்னாலெல்லாம் 48 நாளும் இருக்க முடியாது, 21 நாளும் இருக்க முடியாது. நான் 6 நாள் மட்டும் வேணால் நான் விரதம் இருக்கேன். அதுவும் நான் என்ன காலையில் எழுந்திரிச்சு நான் உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய பாராயணங்களில் ஏதாவது ஒன்று கந்த சஷ்டியோ, வேல்மாறலோ, பகைக்கடிதலோ, குமாரஸ்தவமோ, கந்தர் அனுபூதி, திருப்புகழ், இந்த மாதிரி முருகனுடைய நாமாவளிகள் கொண்ட பாராயணங்களில் ஏதாவது ஒன்று நான் உனக்கு மனப்பூர்வமாக உன் மீது முழு நம்பிக்கை கொண்டு நான் பாராயணம் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு எளிய நெய்வேத்தியம் உனக்கு நான் படைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்றேன்ப்பா. அதுதான் என்னால் முடியும். என்னால் 3 வேளையோ 2 வேளையோ 1 வேளை கூட என்னால் பட்னி இருந்து விரதம் இருக்க முடியாதுன்னு. ஏன்னா எனக்கு உடல் உபாதைகள் நிறைய இருக்குங்க எனக்கு. அதனால் என்னாலெல்லாம் முடியாது. பத்தாயிரத்துக்கு ஐஎம் சுகர் பேஷண்ட்டு வேறு. அதனால் முருகன்கிட்ட எல்லாத்தையும், ஏன்னா நான் சொல்லி தான் அவனுக்கு தெரியணும்னு கிடையாது, அவனுக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் நம்முடைய அன்பு தெய்வமாச்சே, அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லி சங்கல்பம் பண்ணிவிட்டு 6ஆம் தேதியிலேருந்து தைப்பூச விரதம் இருக்க ஆரம்பித்தாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வேல்மாறலுங்க படிக்க ஆரம்பித்தேன். டெய்லி வேல்மாறல் படிச்சுட்டு அவருக்கு ஏதாவது ஒன்று நைவேத்தியம் பண்ணிவிட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் என் தங்கையோட பையனுக்கு திருமணம் கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள சுவாமி மலையிலே கல்யாணங்க. அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பத்திரிக்கையெல்லாம் வந்தது. ஆஹா, முருகன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறாரு, நம்ம ஏன் இதை தட்டி கழிப்பானே, ஓடோடி போயிடுவோம். கல்யாணத்துக்கு போகிறோமோ இல்லையோ, கல்யாணத்தை சாக்கு வச்சுட்டு சுவாமி மலையில் போய் முருகனை போய் தரிசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 9ஆம் தேதி சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன், மறுநாள் காலையில் தான், அதாவது 10ஆம் தேதி தான் கல்யாணம் 6 to 7.
நாங்கள் 9ஆம் தேதியே போயிட்டோம். சரி என்ன காலையில் அவ்வளோ ஏர்லியராக நம்ம கல்யாணத்துக்கு போகணும், போயிட்டு வந்து முருகனை சந்திக்க டைம் இருக்குமோ என்னமோ தெரில. ஏன்னா மறுநாள் தைப்பூசம் வேறு. அதனால் நம்ம நாளே போய் சுவாமியை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் தேதியே நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் சுவாமி மலைக்கு போயிட்டோங்க. போய் நாங்கள் எல்லாம் அந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போகும்போதே ஒருத்தர் வந்து அம்மாம்மா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அபிஷேகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போதே எங்கள் கார் டிரைவர் சொன்னார், அம்மா சரியான கூட்டம்மா கோயிலில், காலையில் சுவாமியே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அடாடா என்னடா நமக்கு முருகன் காட்சி கொடுப்பாரா, முருகனை நம்மளால் பார்க்க முடியுமா, இப்படி சொல்கிறாரே, எப்பா முருகா உன்னை பார்க்கணுன்னே நான் ஆசையாக ஓடோடி வந்தேன், எனக்கு எந்தவித கஷ்டத்தையோ மன உளைச்சலையோ கொடுத்துறாதப்பா, தூரக்க நின்னாது உன் முகத்தையும் உன் தரிசனத்தையும் நான் பார்த்துட்டு போகிறேன், எனக்கு அனுக்கிரகம் பண்ணுன்னு வேண்டிகிட்டு தான் கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் வர மேலே ஏறி போனேங்க. ஆடா அடா 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 என்ன கொடுப்பனைங்க, என்ன கொடுப்பனைங்க. அபிஷேகம் ஆக போது வாங்கினதும் நாங்கள் அப்போ தான் அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துலேயேங்க போய் நின்றுக்கிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரும். அபிஷேகம்ண்ணா அபிஷேகம், அவ்வளோ சூப்பரான அபிஷேகங்க. எனக்கு சொல்ல சொல்ல அழுகே வருது. எனக்கு உன்னை பார்த்தா போதும்னு நான் நினச்சிட்டு வந்த முருகன், நான் என்னுடைய முழு தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுக்குறேன், நீ ஏன் கவலைப்படுறவான்னு சொல்லி அந்த அபிஷேகம் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த மகா தீபாரதனையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு புல்லரிச்சு போச்சுங்க. எனக்கு இதை விட எனக்கு என்னங்க வேணும்? நான் என்ன அப்படி பெருசாக அந்த தைப்பூச விரதத்தை நான் மேற்கொண்டேன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லைங்க. என்னை விட ரொம்ப உடலை வருத்தி மனதை வருத்தி எப்படியோ யாரோ விரதம் இருந்திருப்பாங்க அந்த 48 நாள் 21 நாள்னு. நான் வெறும் 6 நாள் விரதம். அதுவும் இதான் என்னால் முடியும். என்னுடைய இந்த விரதத்தையும் பக்தியும் அன்பையும் உன் மீது நான் கொண்ட நம்பிக்கையும் நீ ஏற்றுக்கிட்டு எனக்கு நீ ஆசீர்வதிச்சா போதும்னு தான் நான் வேண்டிகிட்டு விரதம் இருந்தேன். எப்பேற்பட்ட ஒரு கொடுப்பனை ஆசீர்வாதங்க. இதை விட என்னங்க வேணும் எனக்கு வாழ்க்கையில்? கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதங்க முருகன் எனக்கு கொடுத்தது. உண்மைதானங்க. எங்கள் முருகனுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த வேல்மாறலை விடாமல் படித்தேங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கினிகர ஆகும் தரிக்கின் நமன் முறு கவரி நெருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கழற்கு நிகர ஆகும்னு அடாடா அப்படியே கடகட 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 கடகடன்னு அப்படியே முருகனை பார்த்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வேல்மாறல் ஃபுல்லாக பாராயணம் பண்ணேங்க. எனக்கு அழுதுகிட்டே தான் நான் பாராயணம் பண்ணேங்க. பக்கத்தில் இருந்தவங்க ஆஹா அருமைங்க அருமைங்க, ரொம்ப நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்ல சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் புல்லரிப்பாகவும் இருக்குங்க, பாடுங்கங்க பாடுங்கங்க நிறைய பாடுங்கங்க, சொல்லுங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ அருமையாக நல்லா முருகனை வேல்மாறல் படித்து அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லா தரிசனமும் கிடச்சி வெளியில் வந்தவங்க. அதை விட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு பாருங்க. என்னான்னு கேட்குறீங்களா? நாங்கள் வெளியில் வரும்போதே ஒரு தம்பதியர் வந்து நான் எங்கள் வீட்டில் கொஞ்சம் முன்னாடி வெளியில் வந்துட்டாங்க. நான் அடுத்தது முருகனை விட்டு வரவே எனக்கு மனசே இல்லைங்க. நின்றுட்டே எட்டி எட்டி பார்த்துட்டு 1000 நன்றியை சாமிக்கு சொல்லிவிட்டு அவன் பாத கமலங்களில் என்னுடைய மரியாதையும் அன்பையும் பாசத்தையும் சமர்ப்பிச்சுட்டு அழுதுகிட்டே வெளியில் வந்தேங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் வந்ததும் நான் கேட்டேன், என்னங்க அவங்களுக்கு தெரியுமான்னு. நீ வேற உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டு நான் அவங்கள பார்த்து பேசினேன். எனக்கும் ஒன்றும் தெரியாது அவங்க யாருன்னது. என்னை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அந்த லேடி கேட்டதும் நல்லா இருக்கேன், என்னையும் பார்த்து சிரித்தாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு. நீங்கள் என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? பொண்ணு வீட்டு சைடா இல்லை பையன் வீட்டு சைடான்னு கேட்டேன் அவங்கள. நான் யார் வீட்டு சைடும் இல்லைங்க, நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த தைப்பூசத்துக்காக முருகனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். என்னமோ உங்கள் 2 பேரையும் நாங்கள் ரொம்ப எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ரொம்ப பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருக்குது, அதனால தான் உங்களை பார்த்து நான் வந்து நல்லா இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். நீங்கள் யார் என்னான்னு கேட்டதும்
எங்களுக்கும் உங்களை தெரியலிங்க. நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் அப்படின்னது, நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். அப்புறம் ஒரு இயல்பான ஒரு நல்ல ஒரு நட்போடு எல்லாம் பேசிட்டு, நான் சென்னையில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்கம்மா எங்கள் வீட்டுக்கு. நானும் மலேசியாவில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு சன்னதியில் போய் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. நாங்கள் எப்படியே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நிமிஷம் நான் கோயிலில் தாங்க இருந்தேன், நானும் எங்கள் வீட்டுக்காரும். எந்த ஒரு இடத்துலையும் அந்த தம்பதியை தான் அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. எங்களுக்கு அதை நினைக்கும் பொழுதும் மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியுங்க. அது என்ன முருகன் வந்து நான் மலேசியாவில் இருக்கேன், என்னையும் வந்து ஒரு தடவை நீ பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு உணர்த்துறதுக்காகவும், எங்கள் 2 பேரையும் தம்பதி சமேதராக கூப்பிடுறதுக்காகவும் ஒரு வேளை தம்பதி ரூபத்தில் வந்து எங்களை கூப்பிட்டானோ என்னமோ தெரியலிங்க. நான் செத்தா கூடங்க என் ஆத்மா இதை மறக்கவே மறக்காதுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் கோயிலில் வரும்போதெல்லாம் இதை பற்றியே தாங்க பேசிக்கிட்டு சுற்றி வந்து அந்த முருகனுக்கு என்னுடைய 1000 நன்றிகளையும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் அன்பையும் செலுத்திட்டு வந்தேங்க. பாருங்க, ஒரு தைப்பூச விரதம், அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையான விரதம். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சால் போதும்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுமாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு எளிய விரதங்க. ரொம்ப ரொம்ப ஜுஜுபியாக இருந்ததுக்கே கடவுள் எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. அப்போ நம்ம முருகனை எப்படி இறுக பிடிச்சிக்கணும், அவனை விடலாமா நம்ம? அவன் பாத கமலங்களை இறுக பற்றி கொண்டு, அப்பா எல்லாம் நீ தான், உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி கிடையாது, என்னை கைவிட்டுடாதப்பா, என்னை கைவிட்டுடாத, எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், வேறு யாரும் எனக்கு வேணாப்பான்னு சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அன்பையும் பக்தியையும் பாசத்தையும் நம்ம கணக்கு வழக்கு இல்லாமல் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா முருகன் நமக்கு செய்யாமல் வேறு யாருக்குங்க செய்வான்? அவன் நம்மளை நிறைய சோதிப்பான், சோதனைக்குள்ளாக்குவான். அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது. ஆனால் ஒரு க்ஷணம் கூட நம்ம வந்து அவன் மேலே அவநம்பிக்கை இல்லாமல், போப்பா உன்னை கும்பிட கும்பிட நீ என்னை மேலே மேலே சோதிச்சுட்டு தான் இருக்க, நீ எனக்கு என்ன நீ செய்கிற அப்படின்னு சொல்லி நம்ம அவநம்பிக்கை ஏற்படாமல், இன்னமும் நீ என்ன வேணாலும் என்னை சோதி, என்ன வேணாலும் எனக்கு கஷ்டத்தை கொடு, என் கண்ணீரை வரவிழ, ஆனால் உன்னை பிடித்த உன் கால்களை பிடித்த என் கைகள் ஒரு நாளும் நான் விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னும் மேலே மேலே அவனை நம்ம கும்பிட ஆரம்பித்தோன்னு சொன்னான், பாவம் நம்மளை விட்டு அவன் எங்கே தான் போவான், நம்மளே கதின்னு கிடக்கிறான். அதனால் அவனை நம்ம கைவிட வேண்டான்னு சொல்லி நம்மளை அவனோட தூக்கி அணைச்சி நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுவாருங்க. இது வள்ளல் கிருபானந்த வாரியார் சொல்லுவார், அவருடைய சொற்பொழிவுலெல்லாம் டெய்லி ராத்திரி தூங்க போகும்பொழுது முருகனை வேண்டிக்கணுமா, அப்பா வள்ளி தெய்வானையோட மயிலில் அழகாக பறந்து வந்து எனக்கு உன்னுடைய மிகப்பெரிய தரிசனத்தை நீ காட்டணும், எனக்கு நான் மரணம் எய்தறதுக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த காட்சியையும் இந்த சாட்சியும் எனக்கு கொடுன்னு டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னே முருகனை நினச்சி நெத்தி நிறைய விபூதியை பூசிட்டு நம்ம படுத்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கனவில் முருகன் வள்ளி தெய்வானையோட பிரச்சனையமாக நமக்கு காட்சி கொடுத்து சாட்சி கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறது நான் சொல்லலைங்க, கிருபானந்த வாரியாருடைய அவ்வளோ ஆழமான அற்புதமான ஒரு தெய்வ வாக்குங்க. கிருபானந்த வாரியாருக்கு முருகர் எவ்வளோ காட்சி கொடுத்துருப்பாரு, சாட்சி கொடுத்துருப்பார். அப்பேற்பட்ட ஒரு வள்ளல் சொல்லும் பொழுது அந்த வாக்கு பொய்யாகவாக இருக்கும்? என்னங்க, என்னோட இந்த எளிய பக்திக்கும் விரதத்துக்கும் முருகப்பெருமான் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்கும்போது என்னை விட இன்னும் கடுமையாக முருகன் மேலே பக்தி கொண்ட எத்தனை அன்பர்களுக்கு முருகன் இதை விட இன்னும் பெரிய காட்சியையும் சாட்சியையும் தரிசனத்தையும் கொடுத்துருப்பாருன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் நிச்சயம் போஸ்ட் பண்ணுங்கங்க. இதை போல் இன்னும் ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவல்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா என்னோட தொடர்ந்து இணைந்திருந்து என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட முருகன் மீதான நல்ல பல தகவல்களையும் அரிய தகவல்களையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. நிச்சயமாக அதை நான் சேனலில் உங்கள் பேரோடையே நான் அதை வந்து வீடியோவாக பதிவிடுறேங்க. வாழ்த்துக்கள்ங்க.
வாழ்க வளமுடன். இதை போல் ஒரு நல்ல அருமையான ஆன்மீக தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள்ங்க. முருகா முருகா.